பொய்யான தகவல்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனவும், ஆனால் அது மாநாடாகவே அமைந்துவிட்டதாகவும் கூறினார். இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நடத்தாத அளவுக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது எனவும், இந்த கூட்டத்தில் சுமார் 5 லட்சம் பேர் பங்கேற்றதாகவும் அவர் தெரிவித்தார். நிச்சயமாக உறுதியாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் எனவும், தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தொடர்பாக ஒரு வார காலத்துக்குள் பதில் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழுக்க பொய்யான தகவல்களை வழங்கி வருகிறார் எனவும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என ஒற்றை எண்ணத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும், அந்த வகையில் டிடிவி தினகரன் தங்கள் கூட்டணிக்கு வந்துள்ளார் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.